பேர் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அதிகமாக தியானிக்கிறோம்? பிரசங்கம் பண்ணும் பொழுது கர்த்தர் என் கூட பேசுறார். படிக்கிற 10ஆம் வகுப்பு 8, 9லேருந்தே கிரியை செய்யும் வசனம் புரியும். எத்தனை பேருக்குள்ள ஆண்டவர் பேசுறார், என் கூட பேசிக்கிட்டே இருக்கிறார், எனக்குள்ள பேசுறார். ரைட், ஓகே. கடந்த 3 வாரங்கள் ஒரே தலைப்பில் அதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த தலைப்பு ஞாபகம் தான் சொல்லுங்க பார்ப்போம். அஸ்திபாரமாகிய வாழ்த்துக்கள். இன்னொரு தலைப்பு, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தப்படுகிறது. எல்லா தாட்ஸ் உங்க மைண்ட் கிறிஸ்துவுக்குள்ள இருந்துச்சானா சக்சஸ். ஆமென். அதுக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தலைப்பு, அதுதான் ஸ்டார்டிங். சொல்லுங்க பாப்போம். வாசிங்க. கண்மலையின் மேல். எத்தனை பேர் கண்மலையின் மேல இருக்கிற வாழ்வு? நீங்க பிறந்ததே கண்மலை தான். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை அழைச்சி என் கூட தான் வாழணும்னு தெரிந்திருக்கிறார். அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவோட இணைந்து இருக்கிறது. போன வாரம் கர்த்தர் பேசினார், எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து. அடுத்த வாரத்துல இருந்து கிறிஸ்துமஸ் வந்துருது. ஆனா இதை தொடர்ந்து புதிய இடத்துல கர்த்தர் பேசுவார். இதுல நீங்க பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், பெரியவங்க எல்லாரும் இதுல ஸ்ட்ராங்கா நிக்க 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 உங்க வாழ்வு உயர்த்தப்படும். என்ன புயல் அடிச்சாலும், என்ன மழை பெஞ்சாலும், என்ன காற்றடித்தாலும் எதுவும் உங்களை அசைப்பதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்ற வாசனத்தை என்னோட கூட சேர்ந்து வாசிக்கலாம். அது வாசிக்கலாம் என்னோட கூட சேர்ந்து. நீங்கள் அமர்ந்திருந்து, இன்றைக்கு வாசிக்க போடுங்க, தலைமை போடுங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து இயேசுவே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இப்ப இந்த வசனத்தை வாசித்தோமா? இவரை அறிந்து கொள்ள கொள்ள உங்களுக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வெளிப்பாடு உண்டாகும். நான் தனிமை அல்ல. என்னன்னா, நான் என்ன இல்ல, யாரு என்ன பேசினாலும் நான் யாரு கூட இருக்கிறேன்? கர்த்தரை அறிய அறிய அறிய. கண்மலின் மேல உங்களை நிக்க வச்சுட்டார். தலைப்பிலே வைங்களேன், தலைப்பிலே வைங்க. கண்மலின் மேல நிக்க வைத்துட்டார். நிக்க வச்ச உங்களுக்கு இப்ப என்ன செய்ய போறோம்னா, இப்ப அமர்ந்திருந்து, இப்ப நீங்க அமர்ந்திருக்கிறீங்களா, நாங்க அமர்ந்திருக்கிறோமா? யார் அமர்ந்திருக்கிறா? நீங்க அமர்ந்திருக்கிறீங்க. ஏதாவது செய்றீங்களா? உட்காந்து ஏதாவது செய்றீங்களா? உட்காந்து பாக்குறீங்க. பார்க்கும்போது உங்க காதுக்குள்ள வசனம் போதா? காதுக்குள்ள போறதுக்கு ஏதாவது காதே கேளு கேளு, தட்டி தட்டி காதே கேளு கேளு, அப்படியா செய்றீங்க? இப்படியே உட்காந்துருக்கீங்க. காது சில பேருக்கு கேட்கற மாதிரி இருக்கு, சில பேருக்கு கேட்காத மாதிரி இருக்கு. ஆனா என்ன செய்றீங்க? இப்ப பக்கத்துல பசங்க உட்காந்துருக்கிறீங்க, நல்லாவே உட்காந்துருக்கிறீங்க, நல்லாவே உட்காந்துருக்கிறீங்க. குறு குறு குறுன்னு பாக்குறீங்க. அப்படியே குளிருக்கு சொக்குது. பக்கத்துல பசங்க குளிருக்கு சொக்குது. பக்கத்துல மிளகா படி இருக்கு. உங்களுக்கு புரியுதுக்காண்டி சொல்றேன். இப்ப உட்கார்ந்து இருக்கிற நீங்க ஏதாவது செய்றீங்களா? என் கூட பேசணும். அப்பதான் அடுத்து செய்தியை கர்த்தர் உங்களோட பேச போகிறார். அமர்ந்து இருக்கிறீங்க. இப்ப இந்த வசனத்தை வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே யாருன்னு அறியணுமா? உட்கார்ந்துட்டு நெஞ்ச அடிச்சுக்கிட்டு அப்பா என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு சொன்னாரா? இல்ல போராடி ஐயோ உருண்டு சந்தனத்தை பூசிச்சு மஞ்சள் ட்ரெஸ்ஸை கட்டிக்கிட்டு மஞ்சள் தண்ணியை ஊத்திட்டு ரோட்ல உருளுங்கன்னாரா? இந்த ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த கண்மலையாகிய கிறிஸ்து அவருக்குள்ள வாழ்ற உங்களுக்கு. சில பேர் பாக்குறீங்க, எப்பா நாங்க எப்பயுமே அப்படியே தான் உட்காந்துருப்போம். அவர் வந்தா என்ன, அவர் போனா என்ன, அப்படியே உட்கார்ந்த சட்டை கலகாம. கவனிங்களேன், இந்த வசனத்தை புரிந்து கொள்ளுங்கள். வருகிற நாட்களில கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நீங்க அவருக்குள்ள வேறு கொண்டீங்கன்னா, யாருக்குள்ள? அவரோட இணைஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை உட்கார்ந்து ஆசீர்வாதத்தை பெற முடியும். அதுக்காண்டி வீட்டில் சமைக்காம உட்காந்துடாது. நான் சொல்ற உட்காருதல் அவரோட கூட. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன். இங்க சொல்ற உட்காருதல் வீட்டில் சொல்லிட்டாரு பாஸ்டர், நான் இனி சமைக்கவே மாட்டேன், போப்பா இனி போய் உட்காந்து நீ என்னத்தையா செய்யி, அந்த சோம்பேறித்தனத்தை சொல்லல. நாங்க சொல்றது தேவனுக்குள்ள அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம். ஆமென் சொல்லுங்களேன். ரெஸ்ட் இன் ஹிஸ் ஆர்ம். அத
தமிழ் வேதத்துல இளைப்பாறுதல் இருக்கு. நமக்கு இளைப்பாறுதல் சொன்னாலே தத்தநேரி தான் ஞாபகம் வரும். அதனாலதான் தத்தநேரிய மறந்துட்டு கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் காத்து இருக்கிறது அமர்ந்திருத்ததுக்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கண்மலை மேல நீங்க நிக்கிறீங்கன்னா கிறிஸ்து இயேசு உங்களுக்கு அஸ்திபாரமா இருப்பார் என்றால், உங்க எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்னா நீங்க பதற வேண்டிய அவசியம் இல்லை. உட்கார்ந்த இடத்துல சிங்கத்தை இறைச்சி எப்படி தேடி வந்து சிக்குதோ அதே போல வல்லமை ஆசீர்வாதம் இருக்கிற இடத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பீர்கள். இப்ப வசந்தம் போடுங்க, 46:10 போடுங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்களா? ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பீர்கள், பூமியிலே. சத்தமா சொல்லுங்க, வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்க, எப்படி இருப்பீங்களா? உலகத்தில் எப்படி இருப்பீங்களா? பூமியில. நீங்க உயர்ந்திருக்கிறீங்கன்ற அனுபவம் உங்களுக்கு இல்லைன்னா இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறத பிடிச்சு கொள்ளுங்க. இந்த நாட்களிலே பூமியிலும் மனிதர்கள் மத்தியிலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி வைக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. இந்த சங்கீதக்காரன் சும்மா அழுதல. ஆடுகளுக்கு பின்னே போன தாவீத என்னைக்காவது தாவீது நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் மாறணும்னு நினைச்சு ஜெபம் பண்ணாரா? சுத்தமா சொல்லுங்க, இல்ல. நான் சவுல போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரா? இல்ல. ஆனா எங்க உட்கார்ந்து இருந்தார்? வீணையை வச்சுக்கிட்டு ஆண்டவரை பாடிக்கிட்டே இருக்கிறார். அமர்ந்திருந்து நீங்க தான் என் ஆண்டவர், யெகோவா ராஃபா. ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்கார்ந்து ஆண்டவரை பாடிட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தார். என்ன ஆச்சு? ஜாதிகளுக்குள்ளே உயர்த்தப்பட்டார், பூமியிலே தாவீது உயர்த்தப்பட்டார். அதனாலதான் அழகா எழுதுறார். அனுபவித்தவங்க தான் இதை சொல்ல முடியும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எல்லார காட்டிலும் உயர்ந்திருப்பீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுவை அதிகமா நேசிக்க நேசிக்க, அவரை பாட பாட, வசனத்தை வாசிக்க வாசிக்க, எல்லாரே காட்டிலும், கையை சுத்துங்க பாப்போம், எல்லாரே காட்டிலும் இந்த உலகத்தில் உங்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அனுபவத்தை நீங்க பெருக வச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில எதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. எப்படி அமர்ந்திருப்பதுன்னு ஆண்டு சொல்லி தர போறார். எப்படி அவருக்குள்ள வளருவது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். இப்ப வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம். அடுத்து அந்த தலைப்பினுடைய அடுத்த தலைப்பை போடுங்க பாப்போம். இரண்டாவது இதனுடைய தொடர்ச்சி போடுங்க, குயிக்கா போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். சொல்ல சொல்ல குயிக்கா போடணும். நன்றி ஆண்டவரே. எண்ணில் நிலைத்திருங்கள். யாருக்குள்ள நிலைத்திருங்கள்? சத்தமா சொல்லுங்க. இந்த வருஷம் இந்த வசனத்தை ஆண்டவர் மறுபடியும் பேசுறார். எத்தனை பேர் இந்த ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. நீங்க அமர்ந்திருப்பது எப்படி தெரியுமா? அவருக்குள்ள நிலைச்சிருப்பது. ஆண்டவர் நான் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15:4 வாசிக்கலாமா? 4 என்னோட கூட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பாப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. வாசிங்க. 4 வாசிங்க. எல்லாரும் வாசிக்கணும். சத்தம் கேட்கலையே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு பெரிய ஸ்தோத்திரம். நீங்க எப்படி வாசிக்கிறீங்க? என்னோட எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இப்ப என்ன செய்யணுமா? எண்ணில்னா யாரு? இயேசு கிறிஸ்து சொல்றார், எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் என்ன செய்வேன்? உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிறைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ரைட். இப்ப சம்பாதிக்கிறதுக்கு இயேசுவோட சேர்ந்து ஓடுறோமா, நீங்களா ஓடுறீங்களா? உங்க கூட கேள்வி இல்ல. நீங்க சம்பாதிக்கவே போலையா? இப்ப நீங்க இருங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க இருங்க, பாட்டியம்மாலாம் கொஞ்சம் இருங்க. இவங்க தான் ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு பாருங்க, நீங்க வேலைக்கு போறீங்களே டெய்லியும், நீங்க அவரோட சேர்ந்து போறீங்களா,
உங்க ஞானத்தை வச்சு போறீங்களா? உங்க ஞானத்தை வச்சு போனீங்கன்னா நீங்க நினைக்கிறதா கிடைக்கும். அவரோட சேர்ந்து அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிகிறேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன். நான் கடைக்கு போகும்போது, நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது, நான் காலேஜுக்கு போகும்போது, நான் மற்ற வேலைகளுக்கு போகும்போது, கடை திறக்கும் போது, ஏசப்பா நான் திறக்கலை, உங்களை நம்பி நான் போகிறேன், உங்களோட கூட இருக்கிறேன், ஒவ்வொன்றையும் செயல்படும் பொழுது கர்த்தரையே நம்பி செய்வீங்கன்னா உங்களுக்குள்ள மிகுந்த கனி உண்டாகும். அல்லேலூயா. கவனிங்களே. அல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாதி பேர் கையை காணமே. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கைதட்டி சொல்லுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து உங்க சத்தத்தை உயர்த்தி அந்த போட்டோ போடுங்க. நான் கொடுத்த அந்த நேற்று நைட்டு பிரசங்கத்தை எடுக்கும்போது ஒரு பிக்சர் எடுத்தேன், அது கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். 5ஆம் வசனத்தினுடைய ஆதாரம் அந்த அதில் இருக்கிறது, அங்கே எழுதப்பட்டிருக்குது. அங்கே பாருங்க, இப்போ வாசிங்க. இப்போ பாருங்க, இந்த படம் புரியுதா உங்களுக்கு? இந்த படம் என்ன படம் புரியுது? திராட்சை பழம் தெரியுது. அது எதில் தொங்குது? இப்ப எதில் தொங்குது? ஒரு சின்ன கொடி தொங்குதா? மேல என்ன இருக்கு? திராட்சை மரம். இந்த படத்தை உங்க வாழ்க்கையா மாத்துங்க. அப்படியா பாஸ்டர்? போட்டோ எடுத்துக்கிறேன், பர்சனல் வச்சுக்கிறேன், அதுக்கு அல்ல. இயேசு 5ஆம் வசனம் அப்படியே பைபிள வாசிங்க. நீங்க திரையில இந்த இது அப்படியே இருக்கட்டும், வாசிங்க. 5 வாசிங்க. 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். எண்ணில் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப அந்த செடியில் இருக்கிற கொடி திராட்சை தொங்குதா, அதை கட் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? கனிகளும் காலி, கொடி வளராது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த செடியை ஒட்ட வைக்கிறோம், செலோ டேப் போட்டு. இந்த கரண்ட் வேலை பார்க்கும்போது இன்சுலேஷன் டேப்பை போட்டு ஒட்டிட்டா சப்ளை ஆகும். இன்சுலேஷன் கழட்டிட்டு ஒயரை பிச்சிட்டிங்கன்னா 2 பக்கம் கரண்ட் இருக்கு, ஆனால் என்ன செய்யாது? பாஸ் ஆகாது. உங்களுக்கு உள்ளத்தில் நீங்களே கேட்டு பாருங்களேன். ஒவ்வொரு வாரம் வராம இந்த கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சு வளருகிற ஆளா இருக்கிறோமா? யோசிங்க. உங்களுக்குள்ள பாடல், உங்களுக்குள்ள ஆராதனை, இது ரொம்ப சிம்பிள் மெசேஜ், சின்ன பிள்ளைகளுக்கு புரியும். உங்களோட ஏக்கம். நான் 8வது படிக்கும் போது அங்கங்க ரோட்ல நின்று அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. எத்தனை பேர் இந்த வருஷம் அழுது உங்க இருதயத்தை ஆண்டவர்கிட்ட சொன்னீங்கன்னு தெரியல. நல்லா 3 நேரம் மூக்கு புடிய சாப்பாடு, அப்படியே சர்ச்சுக்கு வர போக கண்கள் தண்ணீரோட, ஆண்டவரே எங்க வாழ்க்கை வாராதா, எங்க வாழ்க்கை உயராதா, அவரோட இணைக்கப்பட கனிகள். அந்த படத்தை பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அமர்ந்திருந்து அவரே தேவன்னா இந்த கொடி ஏதாவது செய்தா சொல்லுங்க. இங்க பாருங்களேன், வசனம்லாம் வாசிச்சு பாருங்க. இந்த கொடி ஏதாவது செய்தா, எனக்கு தண்ணி ஊத்துங்க. கொடிக்கு தண்ணி ஊத்துவீங்களா, செடிக்கு தண்ணி ஊத்துவீங்களா? இப்ப நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? கொடி, செடி இயேசு. இப்ப இயேசுவோட நீங்க இருக்கும்போது உங்க வாழ்க்கையில கனி, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறதுக்கு நீங்க ஏதாவது செய்றீங்களா? யாரு செய்யறா? செடி, மரம். அந்த மரம் வேறு விட்டு இந்த கொடியை வளர்க்கிறது. ஆனால் நீங்கள் துண்டிக்கப்பட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அங்கே எழுதப்பட்டிருக்க நல்ல கனி கொடுக்கலன்னா அந்த வேர்கள், அந்த செடி கொடியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? பிடுங்கி தூர போட்டுறார். இன்னைக்கு பிடுங்கி தூர போடுகிறாருன்னு சொல்ல வரல, அவரோடு கூட நீங்கள் இணைஞ்சு இருப்பீங்கன்னா
நீங்க மிகுந்த கனி கொடுப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், மிகுந்த கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசை, சபையினுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? நீங்க சுகமா ஆசீர்வாதமா வளர்ந்து அநேகர செடியில வந்து சேர்க்கிற கொடிகளை, உங்க கொடி பாயணும். உங்க கொடி பாய்ஞ்சு பூத்து கூத்து அப்படியே கனி தந்து குலுங்கி அநேகருக்கு படரணும்ன்றவங்க ஒரு அழிவிலே சொல்லலாமே. இந்த வருஷத்தை முடிக்க போறோம். நாளையிலிருந்து காலையில 5 to 6 ஒவ்வொரு நாளும் ஆராதனை இருக்கும், ஜபம் இருக்கும். நாளிலிருந்து 30 நாளும் தினந்தோறும் ஜபம். போன வருஷம் ஜபம் பண்ணோம். 5 to 6 மார்னிங் பிரேயர். இந்த செடியோடு இணைந்து கொள்ள உங்களை அர்ப்பணம் கொடுங்க. அமர்ந்திருந்து இன்னைக்கு என்ன தெரியுமா பார்க்குறாங்க? நான் பார்க்குறேன், அப்படியே இவரோட இணையாம அந்த திராட்சை பழம் தொங்குது பார்த்தீங்களா? அந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க. அந்த செடி துண்டிக்கப்பட்டுச்சா அடுத்த வாரம் வந்து ஒட்டனா ஒட்டுமா? பாட்டு வராது. ஆண்டவர் மேல வெறுப்பு வரும். பாட்டு பாடுறவங்கள பார்த்தா கோபம் வரும். கட்டாயப்படுத்தி சபைக்கு வந்த மாதிரி இருக்கும். ஆனா நீங்க செடியும் கொடியும் ஒன்னா அசைஞ்சிங்கன்னா அதை கனியை பாருங்க, எவ்வளவு அழகா கிரேப்ஸ் இருக்கு பாருங்களேன். சாப்பிட்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா. நீங்க செடிகள் கொடி அவருக்குள்ள இணைஞ்சி, அது நல்லா யோசித்து பாருங்க. அவரோட இணைஞ்சி இன்னொரு பிக்சர் கொடுத்தேன் பாருங்க, அதையும் போடுங்க. அது இன்னும் அழகா புரியும். அந்த வார்த்தைகளோடு கர்த்தர் கூட பேசுகிறார். ஆலையில நீங்கள் என்னிலும் என் வார்த்தை 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சொல்லுங்களேன். இந்த மரம் யாரு எழுதிருப்பாங்க? ஜீசஸ் இஸ் த வைன். அவர்தான் செடி, அவர்தான் மரம். அந்த அவங்க விசுவாசிக்கிறவர்கள் செடியில் இருக்கிற கொடி. ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை கனி கொடுக்கிறவராய் மாற்றுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரு கூட சேர்ந்து இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அற்புதத்தாங்க. சேரலையே சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை உள்ள எடுக்கலையே. இன்னும் இந்த அப்பத்தையும் இன்னும் இந்த சரீரத்தையும் உட்கொள்ளலையே. இந்த விலையேறப்பட்ட ரத்தத்திற்கான அந்த விசேஷித்த நன்மை உங்களுக்கு புரியலையே. அற்புதம் தாங்க. அவர் சொன்னார், என் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். ஆமென். எத்தனை பேருக்குள்ள இப்ப புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? நமக்கு பேச தெரியும், பாட தெரியும், பைபிள் வாசிக்க தெரியும், தேவனை துதிக்க தெரியும், தேவனுக்காய் ஓட தெரியும். இந்த வருஷம் கர்த்தருக்காக என்ன செஞ்சீங்க அப்படின்ற கேள்வியை உங்களுக்குள்ளே கேட்டு பாருங்க. இவர் என்ன செஞ்சாரு உங்களுக்கு காண்பிக்க போகிறார். சம்பாத்தியம் சாப்பாடு குழம்பு குக்கரு இப்படியே வச்சு வாழ்ந்து பரலோகத்தின் நன்மையை விட்டுறீங்களே. பரலோக நன்மையை வாழ்க்கை இந்த சரீரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே. அவர் சரீரத்தையே பார்க்காம கடைசி வரைக்கும் விழாவில் குத்தும் போது உள்ள இருந்த தண்ணீரும் ரத்தமும் கடைசி அவர் சொன்ன இறந்துட்டாருங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்காக வந்தாரே. அல்லேலூயா. நீங்கள் சுகமா இருக்கும்படி, நீங்கள் சுக வாழ்வை பெறும்படி. இப்ப சொல்லுங்களேன், இப்ப நீங்க மிகுந்த கனி கொடுக்கணும்னா நீங்க யாரோட இணைஞ்சிருக்கணும்? எப்படி? தொட்டில இருந்து புடுங்கி ஊன்றதா? எப்படி சொல்லுங்க, சும்மா பேசுங்க. இயேசுவோட இணைந்து. எத்தனை பேர் இன்னும் அதிகமா இணைக்க போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதத்தை செய்க அப்படின்னா டிப்ல நிக்கிறார் சொல்லுவாங்க பாருங்க, நுனியில நிக்கிறார். யூ வாண்ட் டு டூ மிராக்கிள். உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க அதுக்குள்ள இணைஞ்சிட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம். நான் சொன்ன பார்த்தீங்களா, கரண்ட் சப்ளை இணைச்சிட்டீங்கன்னா இயேசுவின் ரத்தத்தின் மூலமாய் உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்கள் பரிமாறப்படுகிறது. ஹல்லேலூயா. சத்தமா கைகளை அசைச்சு ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு நாளும் நடக்கணும். என்ன நடக்கணும்? ஒவ்வொரு நாளும் நடக்கணும். அற்புதத்தை பெறாம அப்படிங்களேன். நான் நிறைய சொல்ல முடியும். ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வதிச்சுட்டா அப்புறம் செடியில இருந்து கொடி கட் பண்ணிக்கிட்டு தானா போயிடுறாங்க. அவங்க 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 மன விருப்பத்தின்படி போறதுனால அவங்க வாழ்க்கை தாறுமாறா போகுது.
இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். வீட்டில் மதியம் சாப்பிட்றீங்க, அப்படியே வாழ்க்கையிலே இல்லாத ஒரு சண்டை உங்களுக்கு வராது, ஒரு சண்டை வந்துருச்சு, கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டீங்க. என்ன பண்ணிட்டீங்க? போயிட்டீங்க, போயா வாயான்னு பேசிட்டு போயிட்டீங்க. பசி எடுக்குது, நேரம் எங்கே வருவீங்க? திரும்ப எங்கே வருவீங்க? நிறைய பேர் ஆண்டவரோட கோபத்தோடு உட்காந்துருக்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா, அவர் உங்களுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறார். அற்புதம் செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பாடு? கவனிங்க, இந்த செடியோட நீங்க இணைஞ்சிருப்பீங்கன்னா மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. இந்த அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ணுவார். அல்லேலூயா. எங்க வீட்டில் நடக்குது எப்படி? கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். இந்த செடி உங்களை பரவி பாய செய்கிற ஒரு ஆறு. அல்லேலூயா. நீங்க போகாத இடங்களுக்குள்ள கர்த்தருடைய கரம் உங்களை கொண்டு போகும். நீங்கள் நாட்டாததை, நீங்கள் அறுவடை பண்ணாததை, நீங்க காசு கொடுத்து வாங்காததை இவரோட இணைஞ்சிருப்பீங்கன்னா பரலோகமே உங்களுக்கு சொந்தமாய் தர இதை அனுபவிக்கிறவங்க பெற்றுக்கொள்வார்கள். இவர் மேல் நேசம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இவரின் நேச கண்மலை. அல்லேலூயா. நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்க அவரோட பேச ஆரம்பிச்சீங்கன்னா, கார்ல போகும்போது, ஜீசஸ் நான் ஒரு டீல் பண்ண போறேன், பிசினஸ் டீல், என் கூட வாங்க, நீங்க தான் இதை சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க அவரை முதன்மை வச்சீங்கன்னா நீங்க சும்மா அமர்ந்திருப்பீங்க. சைன் ஆகிக்கிட்டே இருக்கும். புரிய மாட்டிருக்கு, சைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அனுபவிக்கிற எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். அவரை முன்னாடி வச்சா நீங்க வாழ்க்கை சக்சஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் குடும்பங்களிலே பிரச்சனைனா, ஒரு தீர்மானம் எடுங்கள். கோடிக்கணக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு, செல்வம் என்ன இருந்தாலும் ஆபிரகாமையும் சாராவையும் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒரு இடத்துல கூட நாங்க பெரிய ஆடு மாடு வச்சிருக்கிறோம், நாங்க அதை வச்சிருக்கிறோம், இதை வச்சிருக்கோம்னு சொல்லல. அவர் சொன்னாரு, காலையில எந்திரிச்சு யாருக்கும் சொல்லாம கர்த்தர் கொடுத்த மகனையும் பலி கொடுக்க ரெடியாகி கிளம்பி அந்த மலையில போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி செயல்படவும் ஆரம்பித்தார். இந்த பக்குவம் உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்கள். அல்லேலூயா. என்னங்க சரசரன்னு மழை பெஞ்சிச்சு. போன வாரம் சாயங்காலம் பாதி பேரை காணும். போன வாரம் சாயங்காலம் காணும். சும்மா ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம கரைஞ்சிருவோமா? நினைஞ்சா நல்லது தானே, அப்புறம் தொடச்சிக்கலாமே. கவனிங்க, எப்படி வாழ்றோம்னு யோசிங்க. இந்த செடியோட வாழுகிற அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு பெருகணும். ஒரு மழை பெஞ்சா தூருனா சர்ச்சுக்கு வரல, இது எப்படி பிரதிபலிக்கிறது? எப்படி பிரதிபலிக்கிறது? தண்ணி வந்துருச்சு, இலங்கையே முங்கிருச்சு. நான் நேற்று பேசுறேன், இலங்கையில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். உங்களை எண்ணி வாழ வச்சிருக்கிறார். சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை. இன்னைக்கு சாயங்காலம் இருக்கு. எத்தனை பேர் ஆயத்தமாயிட்டீங்க சாயங்காலம் வர்றதுக்கு? கை உயர்த்த மாட்டேங்கீங்களே. தூக்குனா கட்டாயம் வந்துடும் நினைப்பீங்களே, அப்படிதானே? சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த செடியோடு இணைகிற அனுபவம் இருந்துச்சானா, இந்த காலை வேளையில உங்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். நீங்க கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அது உங்களுக்கு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் கேட்கறத கர்த்தர் கொடுக்க ரெடியா இருக்கிறார். ஆனா நான் யாரு கூட இருக்கணும்? சத்தமா தான் சொல்லுங்களேன். நல்ல பக்கத்துல சொன்னா கர்த்தரோட இருக்கணும்னு பக்கத்தில் சொல்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவால பிடிக்கப்பட்டவர், அவர் இரத்தத்தால கழுவப்பட்டவர். நான் இயேசுவால பிடிக்கப்பட்ட, ஓ ஓ, அவர் இரத்தத்தால சொல்லுவோம். எனக்கென்று எதுவும் இல்லை இப்பூமி, எனக்கென்று இப்பூமி எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, ஆமென், எல்லாம் இயேசு. சூப்பரா பாடுனீங்க, சூப்பரா போய் சொன்னீங்க. இயேசுவால
பிடிக்கப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை. தினந்தோறும் அப்படி வாழ்றீங்களா? ஹலோ, தினந்தோறும் அப்படிங்களா? அடுத்த ஆசீர்வாதத்தின் எல்லையை தொடணும்னா அவர் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கணும். இப்ப இருக்கிறது போதும்னா பிரச்சனையே இல்லை. ஆனா பொறாமப்படக்கூடாது. எங்களை கர்த்தர் பயங்கரமா உயர்த்துவார். பாரு, இஸ்ரேல பாரு, ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பார், தேசங்களுக்குள்ளே உயர்ந்திருப்பார். அவருக்காக நிற்கிற அனுபவம், அவரோட இணைகிற அனுபவம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவோட வாழ வாழ எதெல்லாம் சிகரம் நினைக்கிறீங்களோ அந்த சிகரத்துக்கு மேல கர்த்தர் உங்களை உட்கார வைப்பார். நீங்க நினைக்கிறதெல்லாம் இப்ப ஐயா ஐயான்றீங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு நம்ம உலகத்தில் இருக்கிற காரியத்தை தேடி நாடி ஓடுறதுனாலதான் தலைகுனிவு. அவர் என்ன பிடிச்சிருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று இயேசுவை அறிகின்ற தாகத்தினாள், இயேசுவை எல்லாமே இழந்து விட்டேன். நான் எல்லாமே நல்ல கை தட்டி சொல்லுவோம். இயேசுவால பிடிக்கப்பட்ட எபிரேயர் 4ஆம் அதிகாரம். ஓ இயேசுவால ஓ சொல்லுங்க, எனக்கு எதுவும் இல்லை, எப்பூவி இசையா எல்லாமே இயேசு. 2வது வசனம் போடுங்க, 2வது வசனம் 4:2. எல்லாமே இயேசு. ஆமென். இப்ப பேசுறது ரொம்ப ஈஸி. எப்படின்னா ரொம்ப புரியுற மாதிரி இருக்கும். அவருக்குள்ள நீங்க, உங்களுக்குள்ள அவர். சொல்லுங்க, அவருக்குள்ள நான், எனக்குள்ள அவர். இப்படி ஒரு வாழ்வு உங்களுக்குள்ள இருந்துச்சானா ஜாதிகளுக்குள்ளே பூமியில என்ன செய்வீங்க? கையை உயர்த்தி காமிங்களேன். உங்களை சொல்லுவாங்க. கவனிங்களேன், அவரோட நீங்க இருப்பீங்கன்னா இயேசுதான் எனக்கு, ஜீசஸ் நீங்க தான் அப்படின்றத தினந்தோறும் சொல்ற ஆளா இருக்கணும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அல்ல, ஞாயிற்றுக்கிழமை வந்துடுறீங்க, நல்லா அழகா ரெடி ஆகி பாட்டுலாம் பயங்கரமா இருக்கு. எங்க கேள்வி என்னன்னா குமாரண்ண, தினந்தோறும் சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, தினந்தோறும் முக்காடு போட்டு போனா உங்களை இஸ்லாமிய சகோதரின்னு சொல்லுவாங்க. தினந்தோறும் உங்களை முக்காடு போட சொல்லல, உள்ள இருக்கிற இயேசுவை பேசுங்க. ஏசப்பா என் கூட நீங்க இருக்கிறீங்க, தேங்க்ஸ், என் கூட தான் இருக்கிறீங்க. அவன் ஓவரா பேசுறான், என் கூட இருக்கிறீங்க. அவன் ஓவரா என் கூட இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, அவன் வாயை அடைச்சிருவார். இன்னைக்கு நீங்க போய் வாயை மூடுன்னு சொல்ல வேண்டாம். இயேசுவோட இருந்தா எல்லா வாயும் அடைக்கப்படும். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்க சத்துருக்கள் உங்களுக்கு நண்பராய் மாறுவார்கள் எப்ப? இயேசுவோடு இருக்கும் பொழுது. அல்லேலூயா. ஏனெனில், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏனெனில் சுவிசேஷம் சமாதான பிரபு சபைக்கு வந்திருக்கிற எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அறிவிக்கப்படுதா? வார வாரம் அறிவிக்கப்படுதா? என்னமா பேச மாட்டேங்கிறீங்க? வார வாரம் பைபிள் வாசித்தவங்களோ இல்லையோ வார வாரம் பிரசங்கம் வருதா வரலையா? வீட்டு ஜெபம் பண்றீங்களோ பண்ணலையோ என்ன வருது உங்களுக்கு? வார வாரம் பேசப்படுகிறது. அங்க கேட்டவர்கள் சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஹலோ, இது வல்லமை நிறைந்த வசனம். இதை கேட்கும் போதே உங்க இருதயத்துக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே உள்ள இறங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வசனம் ஆராதனை விட்டு நீங்க வெளியே போறதுக்குள்ளேயே பரலோக வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரியாது, நீங்க சூழ்ந்திருப்பீங்க. ராத்திரியெல்லாம் பாட்டு பாட்டார் ஆபிரகாம், காலையில அப்பவும் ரசத்தை உணர்ந்து வைக்கிறார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயுதம் பண்ணி வைக்கிறார். கேட்கிற வசனம் விசுவாசத்தோட கேட்பீங்கன்னா உங்களுக்கு பலன் உண்டாகும்.
ஆமென் சொல்லுங்களேன். 3வது வசனத்தை வாசிங்க. 3 வாசிங்க. Thank you Jesus. வாசிக்கலாமா? 3 போடுங்க. விசுவாசித்தவர்கள் ஆகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். போதும். விசுவாசிக்கிற நீங்க இந்த அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வல்லமையை பெறுவதற்கான இடத்துல கொண்டு போய் வச்சிடறார். எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? விசுவாசிக்கிறவங்க தான் ஆண்டவரோட உட்கார்ந்து ஆசீர்வாதத்தை பெற முடியும். விசுவாசிக்கிறவங்க பதறிக்கிட்டே இருப்பாங்க. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டாங்க. பதறவன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஐயோ 150 ரூபா, 200 ரூபா, 1000 ரூபா சம்பாத்தியம், போ இன்னைக்கு ராத்திரி எக்ஸ்ட்ரா டியூட்டி, அப்படி இப்படின்னு. விசுவாசிக்கிறவன் நின்ற இடத்துல என் தேவை கத்த, நான் செய்யறதை செய்யறேன், அவர் எனக்கு செஞ்சு கொடுப்பார். நான் உழைக்கிறேன் ஆண்டவரே, என் கூட நீங்க உழைக்கிறீங்க. ஆமீன். வர மாட்டிருக்க. ஐயோ மேனேஜர் நீங்க கரெக்டா கர்த்தரோட இருந்தா உங்க மேனேஜர் உங்க பாக்கெட்டுக்கு வந்துடுவார். ஹல்லேலூயா. அந்த வசனம் மறுபடியும் வாசிக்கல. விசுவாசித்தவர்கள் ஆகிய நாமோ இந்த இளைப்பாறுதலில் அவருடைய கிரியைகள் உலக தோற்றது முதல் முடிந்திருந்தோம். இப்ப கவனிங்க, உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சு வச்சிருக்கிறார். ஆனா அதை நீங்க நம்பணும். ஹல்லேலூயா. இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில் என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். 4 வாசிங்க. 4 வாசிங்க. குயிக்கா வாசிங்க பாபு. மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். போதும். இப்ப கவனிங்க. 7வது நாள் ஓய்ந்திருந்தார். சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. 7வது நாள் எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு அவர் என்ன பண்ணாரு? இதுதான் ரகசியம். நீங்க அவரோட இணைஞ்சி வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா ஆசீர்வாதத்தின் அமர்ந்து பெற்றுக்கொள்கிற அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இப்ப 7வது நாள் என்ன பண்ணார் ஆண்டவர்? எல்லாம் முடிச்சுட்டு அழகா உட்கார்ந்தார். உங்களுக்கு இன்னும் அடுத்த வருஷம் வாசிக்கும் உங்களுக்கு புரியும். கஷ்டப்படுறீங்க சம்பாதிக்க, நான் பார்க்குறோம். அப்படியே போராடுறோம். போராடுகிறதோடு இயேசுவை கூட வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த இயேசு உங்களை போராட விட மாட்டார். லகுவாய் ஒரு சொல்லுங்களேன், அழகா சொல்லுங்க, அழகா வருமானங்களை, சுகத்தை, சமாதானத்தை, நட்பை, உறவுகளை, சபையில் இருக்கிற ஐக்கியங்களை உங்களுக்கு போராடி பெற அல்ல, அவரோடயே நீங்க போய் நின்னீங்கன்னா கதவு திறக்குமா திறக்காதா? பூட்டன கதவுக்குள்ள அவர் உள்ள போயிட்டார். உங்களுக்கு எங்கெல்லாம் கதவு பூட்டிருக்கோ அவரோட இருந்தீங்கன்னா பூட்டன கதவுக்குள்ள அவரோடு கூட உங்களை உள்ள கொண்டு போய் வைக்க அவர் ரெடியா இருக்கிறார். இது சாத்தியமில்லை நினைக்கிறீங்க. நீங்க நம்பினீங்கன்னா பூட்டப்பட்ட கதவுக்குள்ள உங்களை கொண்டு போய் எந்த கதவை பூட்டினாங்களோ அந்த கதவை உங்களை வச்சே திறக்க வைப்பார். இதுதான் இளைப்பாறுதலின் நன்மை. அவரோட ரெஸ்ட் பண்ணி அவரோட அமர்ந்திருந்து. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா. அவரோடு கூட 10வது வாசிங்க. 10 வாசிங்க. தேவன் தம்முடைய கிரியைகளை வாசிங்க பாப்போம். ஏனெனில் மறுபடியும் வருது பாருங்க. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல நானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி ஆண்டவர் 7 நாள் வாரத்தில் 7 நாள் 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் அப்படியே அமர்ந்திருந்து தேவனோட உறவாடினாரோ அதே மாதிரி எப்படி அவர் செய்தாரோ தானும் தன் கிரியைகளை முடித்து எப்படி இருப்போமா? நிறைய நேரம் நம்ம தான் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறோம். இன்னமும் இமாலயாவை உடைக்கிற மாதிரி கம்பெனி தானே, ஆஃபீஸ் தானே, 1 லட்ச ரூபாய் சம்பளம் தானே, 10 கோடி சம்பளம். இந்த 1 லட்ச ரூபாய் சம்பளத்தை கொடுக்க வச்சது யாரு? கர்த்தர். இவரோட உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்க லேப்டாப்குள்ள ஒரு வல்லமை இறங்கும். உங்க ப்ரோக்ராம்ல கர்த்தருடைய அறிவு உண்டாகும். உங்க மேனேஜர் அங்கிருந்து பார்க்கும்போது உங்களை கேள்வியே கேட்க மாட்டார். என்னடா எப்படி செஞ்சீங்க? இது எங்களால உண்டானதல்ல, எங்களுக்குள்ள இருக்கிறவர் எங்களை உட்கார வச்சு வேலை செய்ய வைக்கிறாரே. அவர் கொடுக்கிற ஞானம், அவர் கொடுக்கிற வல்லமை, அவர் கொடுக்கிற விசேஷித்த அறிவு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன் ஒரு ஹல்லேலூயா.
இப்ப 11 வாசிங்க, 12 வாசிங்க. இந்த பகுதியில் வாசி 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ரொம்ப அழகான வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இப்ப ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போறீங்க, ஏன்னா தொடர்ந்து கர்த்தர் பேசிட்டு வர்றார். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வல்லமையாயும் ஜீவனாயும் இறங்கணும்னா தினந்தோறும் இந்த வார்த்தையோட இணையணும். பக்கத்தில் பஸ் தினந்தோடும் வார்த்தையோட டெய்லி டெய்லி செய்றீங்களா? புரியுதா புரியலையா? எங்களுக்கு இல்லை, ஆனாலும் நாங்கள் தலை சீவுவோம். நீங்கள் உங்களுக்கு இருக்கு, தலை சீவுறீங்களா? டெய்லியும் குளிக்கிறீங்களா? சத்தம் வர மாட்டிருக்கு, என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? பல்லு தேய்க்கிறோமா? இதெல்லாம் இந்த சரீரத்தினுடைய என்ன சொல்லுவீங்க, கேரிங். இப்போ கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுறது, இந்த பசி 3 நேரம் சாப்பிட்றீங்களா 4 நேரம் சாப்பிட்றீங்களா? சத்தம் வர மாட்டிருக்கே. எப்பா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம்ப்பா. 3 டைம்ஸா 4 டைம்ஸா? சத்தம் வர மாட்டிருக்கு. 4 டைம்ஸா 3 டைம்ஸ்? கவனிங்களேன். எவ்வளோ நேரம் சாப்பிட்றோன்னு உங்கள் டைம் தெரியும். குளிக்கிற நேரம், சாப்பிட்ற நேரம், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு சரிங்களா? 24 ஹவர்ஸில் உங்களுக்கு புரியுறதுனால நான் கொண்டு வந்த வசனத்தை சுருக்கி தான் பேசுகிறேன். கவனிங்க. 24 மணி நேரத்தில் சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. வேலை செய்கிறோம் சரியா? வேலை சம்பாதிக்கு வேலை, நல்லா படுத்து தூங்குறோம். ஓய்வு எவ்வளோ நேரம் தூங்குறோம்? 6 மணி நேரம் 7 மணி நேரம். சில பேர் 12 மணி நேரம் தூங்குறாலாம் இங்கே இருக்கிறாங்க. 12-13 நேரம் சரி தூங்குங்க. இப்போ இந்த உடல் யாருக்குரியது? இப்போ இந்த செடி கொடி இது யாரு கொடுத்தது? இவரோட என்ன செய்றீங்க? கரெக்டாக கேட்குறேன், ரொம்ப கரெக்டாக. இவரோட என்ன செய்றீங்க? அப்படிங்களேன். வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கு ஸ்தோத்திரம். இல்லத்து அரசிகள், இல்லத்து அரசக்கூடாது, இல்லத்து ராணிகள், உங்களுக்கு பணிவான கேள்வி. இந்த ஜப புக்கு கொடுத்தோமே, எத்தனை பேர் டெய்லியும் ஜபிக்கிறீங்க? ரைட். கவனிங்களேன். இந்த இல்லத்து அரசியாக இருக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைக்கல. எனக்கெல்லாம் கிடைச்சா டெய்லி 10 சேலை கட்டுவேன். கட்டி கட்டி கண்ணாடி பண்ணி நல்லா இருக்கா நல்லா இருக்கா. ஐயா இல்லத்தரசிகளே, சகோதரர்கள் காலையில் போனாங்கன்னா சாயங்காலம் வரைக்கும் வேலை செய்கிறாங்க. இந்த சகோதரர்களுக்கு ஜெபிக்க வேண்டியது உங்கள் கடமை. ஒன்றும் 150 ரூபா கொண்டாந்தாரு, உங்கள் ஜபத்துக்கு 150 தான் வரும். ஒன்றும் ஜபிக்காமல் கண்ணை விளக்க 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 விளக்கன்னு பார்த்துக்கிட்டு லைவில் வேற. எனக்கு இந்த லைவ் பெரிய தொந்தரவு. எல்லாம் இருக்கிற பொருணையெல்லாம் ஃபோனில் பேசிட்டு, அங்கே தெரியுமா, அத்தான் தெரியுமா, அம்மா தெரியுமா, மாப்பிள்ளை தெரியுமா, அந்த ஆள் மூக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் மூக்கு எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? கவனிங்க. இந்த செடி கொடியோட வாழுகிற அனுபவம் இருந்தால் நெக்ஸ்ட் இயரில் சொந்த வீடு வாங்குவீங்க. ஏன்னா உங்களை தனியாக விடுகிற ஆண்டு, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறவர். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு தான் ஆசீர்வாதம். ஆபிரகாமுக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்ய ரெடின்னு சொன்னேன். கவனிங்களேன். இன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் வரலை அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்கு. இதோட யாருக்கு? இஸ்ரேலுக்கு பாடுறது. இஸ்ரேல் கூப்பிடு நீ பதில். நீங்க என்ன செய்ய மாட்டீங்களா? அப்படி இருக்கிறது. கவனிங்க. உங்க வாழ்க்கை மாறனா, இந்த செடியோட தேவனோட இந்த சமூகத்தில் உட்கார அனுபவம் வந்துட்டா, நீங்க கேட்காத வல்லமை, ஆசீர்வாதம், தயவு, மனித தயவு, சொந்தக்காரங்க யாரும் உங்களை ஒண்ணுமே பேச முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் கர்த்தர், உங்களை நடத்துகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அவர் வார்த்தை வல்லமை உள்ளது, அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. 19ஆம் வசனம் வாசிங்க. இந்த அதிகாரத்துடைய கடைசி வசனத்தை வாசிங்க பாப்போம். 4:19 போடுங்க, குயிக்கா போடுங்க. Thank you Jesus. Hallelujah. அது குளிர்க்க 19 16 தான் இருக்கா? மன்னிக்கணும். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமா என்ன செய்யணுமா? இரக்கம் கிருபை. சொல்லுங்க. இரக்கம் கிருபை. கிருபைன்னா நீங்க கேட்காத கொடுக்கிறது கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை கர்த்தர் கிருபையா வச்சிருக்கிறார். இந்த தேவனுடைய பாதத்துல, தேவனுடைய வல்லமையில நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா, இந்த செடி கொடியோடு இருக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள வந்துட்டா நீங்க உயர்த்தப்படுவீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென் சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயா.
ஹல்லேலூயா. இதே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் போடுங்க பாப்போம். 10 11 போடுங்க. 10 11 வசனத்தை ஏன் வசனத்தை வாசிக்கிறோம்னா இதை கர்த்தர் செஞ்சது அப்பதான் உங்களுக்கு புரியும். 10 11 போடுங்க, வாசிக்க பார்ப்போம். வாசிக்கலாம். இப்ப இந்த செடியோட நீங்க இணைஞ்சிருங்கன்னு சொன்ன பாத்தீங்களா? இந்த செடி என்ன செஞ்சாரு பாருங்க. நீங்க இணைஞ்சிருக்கிறவங்களாம் என்ன செய்யறாங்க? இந்த செடியாகிய இயேசு உங்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத அநேகதரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். கவனிங்களேன், இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வரும்போது குறைஞ்சது ஒரு ஆட்டுக்கடா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க சேர் பக்கத்தில் என்ன நிக்கணும்? இப்ப சத்தமா சொல்லுங்களேன். என்ன கொண்டாடணுமா? அதை கொண்டாந்தீங்கன்னா என்கிட்ட தான் கொடுக்கணும். நானும் மேஷாக்கணும்னு தொட்டு பார்ப்போம். சூப்பரா இருக்கா, சூப்பரா இருக்கா, எல்லாம் பார்த்து பழுதே இல்லையா, போடுறான்னு போடணும். அதை போட்டா அதை துண்டு துண்டா வெட்டி தகன. இதுதான் பழைய ஏற்பாட்டு சத்தியம். இதுதான் பழைய ஏற்பாட்டு. ஆட்டுக்கடா இப்போ வேலை பக்கம் ரெடியா இருக்கு, உங்களை எதிர்பார்த்துட்டே இருக்கு. மலையில வேற இருக்காப்பா, நல்லா வந்து என்னை சாப்பிடு. இதுதான் வசனம். இங்க இங்கிலீஷ்ல போடுறீங்களா? கொஞ்சம் NLT இருக்கா? இங்கிலீஷ்ல போடுறீங்களா? இன்னும் கொஞ்சம் படிச்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் பாருங்களேன். Under the old covenant, the priest stand and ministers before the altar day after day, offering the same sacrifice again and again, which can never take away the sins. Hallelujah. பழைய ஏற்பாட்டு பிரகாரம் ஆசாரியர்கள் நின்று சொல்லுங்க. ஆசாரியர்கள் ஆட்டுக்கடாவை உட்கார்ந்து வெட்ட முடியுமா, நின்று வெட்ட முடியுமா? வெட்டினவங்க சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நானும் ட்ரை பண்றேன், வர மாட்டேருக்கு மீச. போகட்டும். கவனிங்க, ஆசாரியர் நின்று அந்த கடை என்ன செய்வாங்களாம்? டே பை டே சொல்லுங்க, தினந்தோறும் வெட்டுவாங்க. ஏன்னா உங்க பாவத்தை மன்னிக்க. இவங்க பூரா எங்கிட்டாவது போய் கொள்ளையடிச்சுட்டு வந்துருவாங்க. பாவத்தை மன்னிக்க பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு நாளும் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அகைன் அண்ட் அகைன். தினந்தோறும் பலியிட்டாலும் கடைசி வார்த்தையை பாருங்க, which can never take away. எந்த பாவத்துக்கு நிவாரணமே கிடைக்கல. இன்னைக்கு வந்து அப்படியே அழகாக உதவி பார்த்தீங்களா? நீதிமான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். மேஜரா மைனரா? மைனர். ஹல்லேலூயா. நீங்களாம் மைனர் மாதிரி உட்கார்ந்திருக்கிறீங்க. நாங்க தான் பாவம் போல பாடுறோம். நீதிமான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீ. அத மாத்திரம் சொல்லுங்க. நீதிமான் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் ரத்தத்தாலே. ஹல்லேலூயா. போன வாரமெல்லாம் என்ன தப்பு செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். தெரியுமா? உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்னென்ன செஞ்சோம், யாரை திட்டணும், யாரோ அப்படியே கண்ணிலேயே எரிச்சோம், மனசுக்குள்ளேயே போட்டு குத்தி கொடாஞ்சி அவங்களை தூக்கி துப்பி வெளியே எரிஞ்சிருப்போம். அதெல்லாம் தினந்தோறும் மன்னிக்கிற நீதிமான். எத்தனை கடா கொண்டாலும் என்ன செய்யாதான் பாவம் மன்னிக்கப்பட. இப்போ எத்தனை பேர் உட்காந்து இஸ்ரேலு டைம் ஆயிடுச்சு, தூக்கம் வருது, சாயங்காலம் வேற மீட்டிங் வச்சிருக்கிற, 10 ஆச்சே முடின்ற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு. அதையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். இல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொகுசு கூட கூட இன்னும் ஆவிக்குரிய வெறி பெருகணும். அதுதான் அடையாளம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் முந்தி காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் எந்திரிடுவார், அப்போதான் நான் டப்பாட்டு போல எந்திரிச்சு குளிச்சு வந்துடுவேன். இப்போ தூக்கமே கிடையாது. போகட்டும். இந்த கடாவை கொண்டாந்து பழி செலுத்திக்கிட்டே இருப்பாங்களா? ஆனால் அவங்க பாவம் நிவர்த்தி ஆகலை. இந்த செடி ஆகிய இயேசு என்ன செஞ்சாரு? வாசிங்க பாப்போம். அடுத்த வருஷம் வாசிங்களேன். பட் அடுத்த வருஷம் இங்கிலீஷ்லேயே போடுங்களேன், ஆங்கிலத்தில் போடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்கடா இவங்க? ஆனாலும் எங்க பிரதான ஆசாரியர் தன்னையே பலியாய் கொடுத்தார். இப்ப தமிழ்ல வாசிங்க. மைக்ல வாசிங்க, குயிக்கா வாசிங்க பாப்போம். வாசிங்க. இவரோ, சத்தமா சொல்லுங்க. இவரோ, எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். இந்த செடியோட இணைய சொல்றோமே, வீட்டுக்காரு வேலைக்கு போன உடனே இந்த செடியோட இணையன்னு சொல்றோமே, இவரோ, தமிழ்ல போட்டீங்களா? இவரோ, சத்தமா சொல்லுங்க. இவரோ, கையை வைத்து சொல்லுங்க. இவரோ
அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இவரோ வாசிங்க அடுத்து, பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில். ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா ஆண்டவருக்கு? நல்ல கைத்தட்டு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு ஆசாரியர் நின்று கடாவை வெட்டினார். புதிய ஏற்பாட்டு பிரதான ஆசிரியர் இப்ப என்ன செஞ்சிருக்கிறாரு? ரெஸ்ட் பண்றாரா, நிக்கிறாரா? வலது பரிசுல உட்கார்ந்து உங்களுக்காக டெய்லியும் பேசுறார். என்ன ஆனந்தம்! அவன் புரியல நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள் உடலை ஒடுக்கி அப்படியே வண்ணி பழிய நின்று செலுத்தினாங்க. இவர் ஒரே தரம் பலியை கொடுத்துட்டு இப்போ உட்கார்ந்து உங்களை ரட்சித்து கொண்டே இருக்கிறார், உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எங்க உட்கார்ந்துருக்கிறாருன்னா, எபேசியர்ல சொல்றாரு, உன்னதங்களில உட்கார்ந்துருக்கிறார். அந்த உன்னதங்களில உங்களையும் பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறார். இந்த அறிவு உங்களுக்கு பெருகுனா நீங்களும் உட்கார்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வீங்க. ஏன் அப்படின்னா, இயேசு உலகத்தை ஆளுகிறதுனால நீங்களும் ஆளுகை செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. ஒரே தரம் பலி செலுத்தப்பட்டு உன்னதங்களிலே அமர்ந்து, இப்ப புரியுதா? அமர்ந்து அவரே தேவன் என்று அறியுங்கள் ஜாதிகளுக்குள்ளே. இப்ப எத்தனை பேருக்கு புரியுது? அவரோட உட்கார்ற அனுபவம். ஆமேன்னு சொல்லுங்களேன். எப்படி உட்கார்றது? பைபிளை திறந்துட்டு சோதர சோதர ஆண்டவரே, அப்படி அல்ல. வசனமும் நீங்களும், கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறார், ஆபத்து காலத்தில் நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு அடைக்கலமாய், அவர் எனக்கு கேடகமாய், அவர் எனக்கு துணையாய், அவரே எனக்கு பாதுகாப்பாய். வசனங்கள், சங்கீதங்கள், நீதிமொழிகள், வெளிப்பாடுகள். ஹல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எந்த பொல்லாப்புக்கும் பயப்படேன். அவன் அவரோட உட்கார்ந்திருக்கிற அறிவு வந்துச்சானா நீங்க ஜெயம் எடுக்கிறீங்க. ஓனர் உட்கார்ந்துருப்பாரா, வேலை செய்யறவங்க உட்கார்ந்துருப்பாங்களா? சத்தமா சொல்லுங்களேன். யார் உட்கார்ந்துருப்பா? போத்தீஸ் கடைக்கு போறீங்க, ஓனர் இருக்கிறாரு, பக்கத்தில் வேலை பார்க்குற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓனர் உட்காந்துருப்பாரா, நின்றுக்கிட்டு இருப்பாரா? பில் போடுறவங்களே உட்காந்து தான் பில் போடுறாங்க. காசு வாங்குறவங்க நின்றா வாங்குறாங்க பாருங்க. அவரை நம்ப உங்க வாழ்க்கையில் ஒரு ஸ்டடி லைஃப், நிரந்தரமான ஆசீர்வாதத்தின் வாழ்வு, சக்சஸ்ஃபுல் லைஃப். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க செய்கிற செயலோட கூட இயேசு இருக்கிறார் என்ற நினைவோட இருப்பீங்கன்னா நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. 13 வாசிங்க. 13 அழகா இருக்கு பாருங்க. சத்துருக்களை என்ன செய்றாரு பாருங்களேன். இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா உங்களுக்கு வருகிற எல்லா எதிரி கிரியைகளை அழிக்கிற வரைக்கும் அவரு உங்க பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. காத்து கொண்டிருக்க எல்லாருடைய பாவங்களுக்காய் அவர் அடிக்கப்பட்டார். எல்லாருடைய மீறுதலுக்காக, ஒவ்வொருத்தவங்களுக்கும் விரோதமாக வருகிற சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படி இயேசு ஒரே தரம் பலியானார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா, நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த ஜீவ பலியாகிய இயேசுவை 24 மணி நேரமும் நம்பணும். அதை முடிக்க போறேன். 24 மணி நேரமும். என் பேரே இஸ்ரேல், இயேசு தெரியாதா? அப்படிலாம் நீங்க இந்த தெனாவட்டெல்லாம் விட்டுட்டு இயேசுவோட அப்பா மகன், பிள்ளை மகன், இந்த உறவோட இருப்பீங்கன்னா உங்க உறவு எப்படித்தமாக்கும்? நீங்க பேச 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 அவர் உங்க கூட பேசுவார். அவர் பேச ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வீட்டுக்காரர்கிட்டயே பேசாம யாரா இருக்கிறீங்களா? பேசாம இருக்கிறீங்களா? பேசுறீங்களா? கல்லானாலும் புருஷன் நாங்களாம் கல்லு மாதிரியா இருக்கும். என்ன சொல்றாங்க பாருங்க. கல்லானாலும், ஆமா, பேசாம இருக்கிறீங்களா? பிடிச்சிருக்கோ பிடிக்கல, சாப்பிடுங்க, வச்சா சாப்பிடுங்க. ரொம்ப தான் நம்ம ஆளுங்க பேசாத பார்த்துருக்கேன். உனக்கு வரதை இங்கே சொல்கிறேன்னுறீங்க, அப்படிதானே? ஒரு உறவு வந்த உடனே அவங்களோட எப்படி பேசுறீங்க? எனக்கு இந்த புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பார்த்தா கொஞ்சம் கோவம் வரும். அப்பா என்ன, அவரு அப்பாவா? வீட்டுக்காரர் தானே, அது நான் அப்பா.
இவ்வளவு கூடக்கூடாது. கணவர் கணவர். ஆமா, அப்பா வந்துடுறீங்களான்னு எங்க அப்பா வர போறாரு? இது வேணா நீங்க கூப்பிட்டீங்கன்னா கூப்பிடுங்க, அதுல வர இதுல உலைய வச்சு விட்டா கூடாது. அது உங்க பாடு. கவனிங்களேன், நான் சொல்ற ஆண்டவர் தகப்பனிலும் மேலானவர். அவர் சர்வ வல்லவர். அவர் வாயிலிருந்து வல்லமை உண்டு. அவர் சுவாசத்தினாலே நான் உயிர் வாழுகிறேன். அவர் நான் எப்படி பேசணும்? அவர் சுவாசத்துல, கவனிங்க, வீட்டுக்காரமா போடுற சாப்பாடுல வாழல, அவர் சுவாசத்துல உயிர் வாழ்றேன். அப்ப நான் யாருக்கிட்ட அதிகமா பேசணும்? யாரோட அதிகமா உட்கார்ந்து இருக்கணும்? யாரோட பிணைஞ்சு இருக்கணும்? புரிஞ்சா கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க முகத்திலே தெரியும் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், பாடணும். பாடலே கொண்டாடுவோம், கவலைகள் எங்க இயேசு ராஜா என்றிருக்கிறார். எல்லோரும் கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். உடைச்சாரா? ஆமென். ஓ, எண்ணமெல்லாம் எண்ணமெல்லாம் இன்றே. அல்லேலூயா. எண்ணமெல்லாம் இன்றே. ஒரு சொல்லுங்க, இந்த சின்ன பையனா இருக்கும்போது அழுவாங்க, அப்ப தொடச்சு விடுவோம். 7வது 8வது ஏன்டா அழுகுறான் போங்க அப்படின்னுவாங்க. குறைச்சிட்டீங்களா? ஆனா இயேசு எத்தனை வயசு ஆனாலும் உங்க கண்ணீரை துடைக்கிறார். ஆமீன். வர மாட்டிருக்கு பாத்தீங்களா? எனக்கு துடைக்கிறார். எத்தனை 95 வயசு ஆனாலும் அப்பானா போதும், நான் கண்ணீரை துடைக்க பக்கத்துல நிக்கிறேன். கண்ணை தொட. ஏன் அழுகிற? உன் கையில கோல் இருக்கிறது, அந்த கோலை நீட்டி பிடி. பரிசுத்த ஆவி என்ற வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. சுகமாக்குற வல்லமை, கதவுகளை திறக்கிற வல்லமை. எவைகளை திறக்கிறீர்களோ அவைகள் திறக்கப்படும், எவைகளை பூட்டுகிறீர்களோ அவைகள் பூட்டப்படும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தமும் நித்தமும் உலகம் முடிகிற வரைக்கும் அவர் எங்களை உலகத்தை நடத்த வல்லவர். அல்லேலூயா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து சத்தமா கொண்டாடுவோம். நம்ம இயேசு ராஜா. நம்ம இயேசு ராஜா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. இந்த சத்தம் பத்தாது, அப்பதான் முடிப்பேன். ஒரு அல்லேலூயா. இந்த ஒரே தரம் பலி கொடுத்தாரு. இந்த பலி கொடுத்த ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? 3 காரியத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி சீக்கிரமா சொல்லி எனக்கு இருக்கிற டைம்ல முடிச்சிருவேன். அல்லேலூயா. பலி அவர் ஒரே தரம், தினந்தோறும் ஆடு வெட்டினாங்க, பாவம் மன்னிக்கப்படல. ஒரு தரம் சிலுவையில் அறையப்பட்டார். இனி உங்க பாவம், இனி பிறக்க போறவங்க பாவம், உலகத்துல பிறந்திருக்கிற அத்தனை பேருடைய பாவ நிவாரண பலியாகிய இயேசு உங்களுக்கு எனக்காய் பிக்கப்பட்டார், கொடுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார். அவர்தான் கிருபாதர பலி. இல்லையா? சொல்லுங்களேன். அவரு செல்ல பிள்ளை. சொல்லுங்க, செல்ல பிள்ளை. ஆனா பார்த்தார், எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். இந்த ஜனத்தினுடைய பாவத்தை நிவர்த்தி ஆக்கல. மேல இருந்து செல்ல பிள்ளையவே கொடுத்துட்டாரு. கொடுத்து உங்க பாவத்தை மன்னிக்கும்படி, உங்க அக்கிரமங்களை மன்னிக்கும்படி, உங்க பாரம்பரிய சாபத்திலிருந்து விடுதலை தரும்படி சொந்த குமாரன் என்று பாராமல் இவரையே தந்தவர். அமர்ந்து இருப்பீங்கன்னா மீது எல்லாவற்றையும் தர அவர் போதுமானவர். புரிஞ்சவங்க சொல்றீங்களா?
ஹல்லேலூயா. மோசே காலத்துல அந்த சர்ப்பங்கள் கடித்து ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறாங்க. என்னாகமத்தில் வாசிக்க நேரம் இல்லை. சாகும் போது அங்கே ஆண்டவர் மோசேட்ட மக்கள் எல்லாம் முறையிடும் போது ஆண்டு சொன்னார், ஒரு மரத்தில் இந்த மாதிரி செஞ்சு தொங்க விடு, இதை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவங்க பிழைப்பாங்க. இன்றைக்கு உங்களுக்காய் எனக்காய் மரத்தில் தூக்கப்பட்ட இயேசு, மரத்தில் தூக்கப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டு இருக்கிறான் என்று எழுதப்பட்டபடி உங்களுக்காக எனக்காக ஒரே தரம் பலியாய் இயேசு மரத்தில் தொங்கினதுனால இன்னைக்கு இந்த ரட்சிப்பு, இந்த மீட்பு, இந்த ஆனந்தம், இந்த அனுபவத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ஒரே வசந்த வாசிங்க, உங்களுக்கு நன்றா புரியுற மாதிரி. 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நேரத்தை கருதி நான் கொஞ்சம் உங்களுக்கு வாசிக்கலாம். 24:3-24 வாசிக்கலாமா? 24வது வசனம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். கிறிஸ்து. அடுத்த வருஷம் 5 வாசிங்க. 5. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதி. 26 வாசிங்க. 26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் சொல்லுங்க எல்லாரும் வாசிக்கலாமா? இந்த வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் கிருபாதர பலியாக அவரை ஏற்படுத்தினார். இப்ப இயேசுவோட இருங்க, இயேசுவோட இருங்க, இயேசுவோட இருங்க, அவர் செடி நீங்க கொடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்ல. எத்தனை பேருக்கு அது உள்ள போச்சு, காதுக்குள்ள போயிருக்கா? தினந்தோறும் உங்க வாயில உச்சரிக்கப்பட வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். மறுபடியும் சொல்றேன், இந்த செடியோட இணையிற உங்க வாயிலிருந்து எனக்கா இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார், அந்த ரத்தத்தால நான் கழுவப்பட்டிருக்கிறேன், அந்த ரத்தம் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது. அங்க யோவான்ல வாசிக்கிறோம், எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே சொல்லி தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்ப என்ன சொல்லணும்? தினந்தோறும் இந்த செடியோட இணையறவங்க என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உங்க கையை எடுங்களேன், உங்க கை தூக்குங்க, கை தூக்குங்களேன். தப்பா நினைக்காதீங்க, பயப்படும் செய்யாதீங்க. 11 மாசம் இதுல இருந்து ரத்தம் வந்துச்சா? சும்மா சொல்லுங்க. பயம், ஐயோ அப்பா வந்துருமோ? கவனிங்க, உங்களுக்காக அவர் சிந்தின ரத்தம் ஒவ்வொரு நாளாய் உங்க கையை, உங்க காலை, உங்க கண்ணை, உங்க சரீரத்தை பாதுகாத்து பிசாசு உங்களை தொடாதபடி உங்க வீட்டின் மேல இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டு, உங்க வாகனத்துல இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டு கிருபாதர பலியாக, கிருபாதர பலினா ப்ரோபிகிட்டேஷன், அவர் உங்களுக்காய் உங்களை விடுதலையாக்கப்பட்ட, உங்களை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். இதை தினந்தோறும் நீங்க நம்பணும். ஆமென். இதுவரைக்கும் செஞ்சீங்களா இல்லையான்னு தெரியல. இனி நீங்க அமர்ந்திருந்து சொல்ல வேண்டிய வார்த்தை, அவர் எனக்கு கிருபாதர பலியாய் எனக்காய் ரத்தம் சிந்தின ஒருவர் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். வேணா கீழே போகும்போது கேளுங்க, ஐயா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, வீட்டுக்காரா பார்த்து வாயா ஒரு 1 லிட்டர் ரத்தம் எனக்கு கொடுன்னு கேட்டு பாருங்க. இங்கேயே விட்டுட்டு பைக் எடுத்துட்டு போயிடுவார். இயேசு ரத்தத்தை போல கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. இந்த இயேசுவை நீங்க ஒவ்வொரு நாளும் அந்த ரத்தத்தின் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு தைரியமா சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு மேல இந்த உலகத்துல ஒரு வல்லமே கிடையாது. வேற ஒண்ணும் இல்லை. அவன் மந்திரவாதியா இருக்கலாம், பில்லி சுண்ணியம் வைக்கிறவனா இருக்கிறான், அவன் தலைகளே நின்று உலகத்தையே வானமா விண்ண வளைக்கலாம். நீங்க சும்மா பக்கத்துல நின்று வாயே திறக்க வேண்டாம். மனசுக்குள்ள இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லுங்க. அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவி அவனை விட்டு ஓடுகிறத நீங்க கண்கூடாய் பார்க்க முடியும். எல்லா சத்துருவின் தலையை நசுக்கினவர், எல்லா மந்திர கிரியைகளை அழித்த தேவனுடைய வல்லமை இயேசுவின் ரத்தத்தால எனக்கு மீட்பு. ஆமென் சொல்றீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இதை நீங்க விசுவாசிக்கணும். நிறைய வசனத்துல வச்சிருக்கிறேன். யோவான்ல 1 யோவான்ல நிறைய வசனங்கள். இந்த ரத்தத்தினால வருகிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி ஆக்குகிற இயேசுவின் ரத்தம்.
இப்ப நீங்க என்ன செய்யணும்? தினந்தோறும் இந்த செடி கிட்ட வரும்போது என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தத்தினால வருகிற ஆண்டவரே, உங்க ரத்தம் என்ன கழுவி இருக்கிறது. உங்க ரத்தம் இதை நீங்க தினந்தோறும் உங்க கடையை திறக்கும் போது, உங்க பிசினஸ்ல உட்காரும் போது, உங்க ஆபீஸ்ல உட்காரும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தை கொண்டு வருகிறேன், இயேசுவின் ரத்தத்தினாலே நான் பாதுகாக்கப்படுகிறேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம், அப்படி சொல்லி பாருங்க. அந்த நாள் முழுவதும் ஜெயம் எடுக்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறது. ஸ்கூலுக்கு போகும்போது இயேசுவின் ரத்தத்துக்குள்ள மறைக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே ஓடுகிறது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. யோவான் எழுதுகிறார், ஏன் ரத்தத்தை சிந்தினாருன்னா, அவர் நம்ம மேல வச்ச அன்பை வெளிப்படுத்தும்படி தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். அடுத்து இரண்டாவது, இந்த இயேசு கிருபாதார பலியாய் வந்ததனுடைய நோக்கம், இரண்டாவது காரியத்தை நீங்க தினந்தோறும் உங்க வீட்டுக்குள்ள நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கணும். உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி இருக்கிறார். நான் நீதிமான். ஆமீன். வரமாட்டிருக்கேன். நான் நீதிமான், என்ன மீட்டெடுத்திருக்கிறார். ரெடீமர் சொல்லுங்க, ரெடீமர். என்ன விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஒரே வசனத்தை வாசிக்கலாம், ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க பாப்போம். என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6-7 வாசிங்க பாப்போம். எபேசியர் 1:6-7 வாசிங்க. இந்த ரத்தம், இந்த இயேசுவின் பலி எனக்கு என்ன செய்தது? தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். 7 வாசிங்க, இப்ப புரியும் உங்களுக்கு. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். தினந்தோறும் நீங்க நம்பணும், என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. இது நினைக்கிறீங்க எளிமையான சக்தி, ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் எளிமை. ஆனா நீங்க அதை உட்கொள்ளணும் தினந்தோறும். எத்தனை பேர் இப்ப உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நான் தினந்தோறும் நான் சிந்தித்துட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நான் கேட்டா சிலர் கை தூக்குவீங்க, நிறைய பேர் தூக்க மாட்டீங்க. நீங்க வாகனத்தை ஓட்டும் பொழுது இயேசுவின் ரத்தம் உங்களை பாதுகாக்கிறது. இயேசு உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். இதுதான் அவர் பண்ண கிருபாதார பலியினுடைய அடையாளம். பாவத்திலிருந்து கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறதுனால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். என்ன நீதிமானா? அவர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கான அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த வார்த்தை கவனிங்க, அப்பான்னு கூப்பிடுறதுக்கு உரிமை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப தினந்தோறும் நீங்க அவர் எப்படி கூப்பிடணும்? என்ன நீங்க விடுதலையாக்கப்பட்டுட்டீங்க. யாராவது அப்பான்னு கூப்பிட முடியுமா? வெளியே போய் யாரை கூப்பிட்ட? உங்களை தான் கூப்பிட்டேன்னு மூஞ்ச ஒரு மாதிரி சுண்டிடுவாங்க. ஆனா ஆண்டவரை கூப்பிட கூப்பிட அவருடைய இரக்கம். ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு மறுபடியும் பேசுறேன். ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு கவனிங்க. ஸ்கூல் படிக்கிறவங்க தினந்தோறும் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை, இப்படிப்பட்ட ஆராதனை உங்களுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள கர்த்தர் இது வரைக்கும் பேசுனதுல எனக்குள்ள போயிருக்கு, எனக்குள்ள இந்த வசனம் போயிருச்சு. நான் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவேன், ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். இப்ப பாருங்க, நீங்க இயேசுவை அப்பான்னு சொல்லும் போது நீங்க யாரா இருக்கிறீங்க? நீங்க யாரா இருக்கிறீங்க? அவர் பிள்ளை. நீங்க கூப்பிடுற இயேசு அப்பா யாரு? சர்வ வல்லவர். இப்ப புரியுதா உங்களுக்கு உங்க அப்பா யாருன்னு? சர்வ வல்லவர். ஆபிரகாமுக்கு என்னென்ன செஞ்சாரோ அதெல்லாம் உங்களுக்கு செய்ய ரெடி. இந்த இயேசு என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை. நீங்க இரண்டாவது நீங்க தினந்தோறும் நீங்க செய்ய வேண்டியது அந்த அப்பாவோட உரையாடல். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும், அப்பாவோட உரையாடல். இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுறார். நீங்க போற பாதை கடினமான பாதை. நீங்க ஒவ்வொரு நாளும் நான் சுமக்கிறேன் அப்பா எனக்கு கஷ்டம் அப்படின்றீங்கல்ல, உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறார். அவர் கூட உட்கார்ந்து அவரோட பேசி அவரோட கை கோர்த்து போனீங்கன்னா உங்களுக்கு சிரமமே இருக்காது. உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கும். கை தூக்கணும், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளிலிருந்து அவரோட பேசுங்க. உங்க ரத்தம் என் கூட இருக்கு, நான் உங்க பிள்ளை. என்னை தலை குனிய
விட மாட்டீங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லலாமா? கைதட்டி பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம்